வணக்கம். என் முன்னே வீற்றிருப்பவர் தென்றலின் துணை ஆசிரியர் திரு வே. தியாகு அவர்கள். தமிழின் சிறப்பை பற்றி உங்களிடம் சில வரிகளில் விளக்குவார். தமிழ்ங்கிறது நம்ம தாய்மொழி. தாய்மொழியை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோங்கிறத பற்றி நம்முடைய இது இருக்குது. எப்படி நம்ம தாயை மதிக்கிறோமோ இந்த உலகத்திற்கு நம்ம கொண்டு வந்தது தாய் தான். ஆக அதே போலவே அந்த தமிழ் மொழியையும் நம்ம நேசிக்கணும், சுவாசிக்கணும். தமிழ்னு சொல்கிற போதே அது உள்ள இனிமையை நம்ம உணரணும். ஏன்னா தமிழ்னு சொல்கிற போது அந்த தமிழ்ங்கிற வார்த்தையிலேயே உள்ள இனிமை உலகத்தில் உள்ள பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நியாயமான கருத்து இருக்கும். தமிழ் படிக்கிறதால என்ன நன்மை அல்லது தமிழ் படிக்கிறதால என்ன அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுகிற போது அது உணர்ந்து தான் பேச முடியும் மொழியை, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எப்படி நம்ம தீன்னு சொல்லி எழுதி அது தீங்கிறது நெருப்பை தொட்டால் அது சுடும்னு நினைக்கிறோமோ அதை போல் இல்லாமல் தமிழ்ங்கிற வார்த்தையிலேயே அது அமுழ்ங்கிற வார்த்தை தான் வரும். ஆக அந்த தமிழ்ங்கிற வார்த்தையை அடிக்கடி உச்சரிக்க அது அமிழ்தம் தான் இருக்குது. உலகத்திலேயே இல்லாத சிறப்பு என்ன இந்த மொழிக்கு இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் உள்ள பலரும் தமிழ் மொழியை விரும்புகிறாங்க. மற்ற மொழியில் உள்ள அறிஞர்கள் கூட, பெரிய பெரிய அறிஞர்கள் கூட தங்களுடைய பெயரை கூட மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழியின் சிறப்பை கொண்டு. இந்த தமிழ் சிறப்பு வருவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், இதை மிக எளிதாகவும் அல்லது பல அர்த்தங்களை கொண்டதாகவும் உள்ள ஒரு மொழியாக இந்த தமிழ் இருக்கின்றது. இதனுடைய தொன்மை வாய்ந்த இந்த தமிழ் மொழியில் நம்ம பேசுகிறோம், பழகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிறப்பானது. இந்த இதில் வரல கதைகளோ கட்டுரைகளோ கவிதைகளோ நம்ம படித்தோம்னு சொன்னால், மற்ற மொழியில் உள்ளதை ஒரு கதையாகவோ அல்லது கவிதையாகத்தான் நம்ம படிக்க முடியும். ஆனால் தமிழ் மொழியில் வருகிற கதை, கவிதை, கட்டுரைகள் வாழ்வியல் தத்துவங்களை சொல்லுகின்ற ஒரு பதிவாகவும் அல்லது வாழ்வியலில் நாம் தினசரி சந்திக்கின்ற மக்களுடைய எண்ணங்களையும் வெளிப்பாடுகளையும் வெளிக்கொள்கின்ற ஒரு மொழியாக இது இருந்து வருகிறது. இதுதான் சிறப்பு என்று சொல்லலாம். ஒரு வெளிநாட்டில் கூட ஒரு தமிழனை சந்தித்து தமிழில் பேசும் பொழுது அவன் அடையும் இன்பத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லை இல்லை என்று சொல்லலாம். தமிழுக்கு இருக்கின்ற சிறப்பு, அவருடைய தொன்மை, அவருடைய வளம், அவருடைய வளப்பம் இதிலிருந்து மீறுவதற்காக எந்த மொழியிலும் இல்லை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லிக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய